தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 IAS அதிகாரிகள் தலைமையில் மருத்துவ குழுவுடனும் ரூபாய் 5 கோடி நிவாரண நிதியுடனும் கேரளாவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நெஞ்சை உலுக்குவதாக நடிகர் சூர்யா வேதனை தெரிவித்துள்ளார். ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசையில் பக்தர்கள் காவிரி ஆற்றில் இறங்கி நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டப்படிப்பிற்காக விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்குவதாக பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் திறமையாளர்களை சாதனையாளர்களாக மாற்றும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 1,70,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. வயநாடு நிலச்சரிவிற்கு அதிமுக ரூபாய் 1 கோடி நிதியுதவி வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கீழ் பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். MBBS தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார். நெட்ஃபிளிக்ஸ் சேனலை மூட வேண்டும் என்றும் ஃபெலிக்ஸ் பேட்டியளிக்கக்கூடாது எனவும் ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை விட்டு ராஜாவை மக்கள் வெளியேற்றுவார்கள் என செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். ஆடிப்பெருக்கு நாளில் பவானி சங்கர் அணையை பார்வையிட பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இன்று அதிகாலை ஈரானில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பணி நியமன சான்று வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் 32 கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி இன்று 3வது நாட்களாக தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமாவளவன் எம்பிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. TNPSCயின் குளறுபடிகள் முறைகேடுகள் பற்றி விசாரணை தேவை என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தொழில் வரி உரிமை கட்டணம் உயர்வு குறித்து அரசுக்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கிற்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாளர் ஆஜர்படுத்தப்பட்டார். மரம் நடுதல் விழிப்புணர்விற்காக மாரத்தான் போட்டிக்கான லோகோவை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ளார். காப்பீடு திட்டங்கள் மீதான GST வரியை நீக்குங்கள் என்று நிதின் கட்கரி கோரிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளித்தனர். TNPL வெளியேற்றுதல் சுற்று 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற்றது. T20யில் அதிக தொடர் நாயகன் விருது 3 வீரர்களுடன் 2வது இடத்தை பகிர்ந்த சூரியகுமார். பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸில் மணிகா புத்ரா ஏமாற்றமளித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஜோகோவிச், அல்காரஸ் காலிறுதிக்கு முன்னேற்றமடைந்தனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 35 உயர்ந்து 1 கிராம் 6,420க்கும், பவுனுக்கு ரூபாய் 280 உயர்ந்து 1 பவுன் 51,360க்கும் விற்பனையானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.